எழில் தம்பி உன் பேர்ல படம் எடுக்குது இல்ல? ஆமா. பேர் மட்டும்தான் உன்னோடதா இல்ல கதையும் உன் கதை தானா? தெரியலடி, அத பத்தி கேட்டேன். அவன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். ஏன் கேக்குற? உன் கதையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. விட்டுட்டு போன புருஷனையும் அவரோட பொண்டாட்டியும் சேர்த்து வைக்க பாடுபடுற ஹீரோயினிய இது வரைக்கும் தமிழ்நாட்டுல யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. நான் யாரையும் சேர்த்து வைக்கிறதுக்கெல்லாம் பாடுபடல. ஒரு பிரிவுக்கு அப்புறம் ராதிகா எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக போனேன். ஏக்கா, இதை விட பெரிய பிரிவு ஓ வாழ்க்கையில வந்துச்சு. அப்ப உன்னைய பாக்குறதுக்கு யார் வரலையே? இங்க பாருக்கா, உனக்கு அறிவுரை சொல்றதுக்கு நான் பெரிய ஆள் இல்லதான். இருந்தாலும் சொல்றேன், அவங்க பண்ண பாவத்துக்கான பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க. நீ எதுலையுமே தலையிடாம இருக்கிறதாக்கா உனக்கு நல்லது.